அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வாஸ் லான்ச்ட் இன் 1998 அண்ட் இட் வில் ரிமைன் ஆப்ரேஷனல் அன்டில் 2030 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் தான். ஐஎஸ்எஸ் எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 1998ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இது எப்போ வரைக்கும் ஆப்ரேஷனலா இருக்கும், எப்போ வரைக்கும் செயல்படும் அப்படின்னா 2030 வரைக்கும் செயல்பட போகுது. It was built with the help of America, Russia, Europe, ஜப்பான் அண்ட் கனடா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கண்ட்ரிஸ் எல்லாருமே சேர்ந்து தான் இதை பண்ணியிருப்பாங்க. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, Salyut 7 was one of the world's first space station. It was launched by Soviet Russia in the year 1982 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஎஸ்எஸ் வந்து 1988ல அனுப்புறதுக்கு முன்னாடியே சல்யூட் 7 அப்படிங்கிறது சோவியத் ரஷ்யா வந்து பில்ட் பண்ணி அதான் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் ஸ்டேஷனா இருந்திருக்கும். 1991 வரைக்கும் ஆப்ரேஷனலா இருந்திருக்கும். இப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா 1982ல வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ போத் கரெக்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியா எய்ம்ஸ் டு லான்ச் இட்ஸ் ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பாரதிய அண்டாரிக் ஸ்டேஷன் பை விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து நம்ம 2035க்குள்ள லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். சரிங்களா? ஸோ 2035 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, SCO 2025 வில் பி ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ SCOனா சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனோட 2025 மீட்டிங் ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் ஸ்டார்டிங்ல நடக்க போகுது. எங்கன்னா சைனாவோட டியான்ஜின் அப்படிங்கிற சிட்டில நடக்க போகுது. சரியா? லாஸ்டா, நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் மேஜர் தியான் சந்த் அவரோட பர்த்டே தான் நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி செலிப்ரேட் பண்றோம். என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 29. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.